வணக்க நேயர்களே, ஜே.கே. கிரியேஷன் தொடர் வழங்கும் திரைப்பட நடிகர் மற்றும் கதாசிரியர் அவர்கள் திரு மங்கி ரவி ஒரு சின்ன நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், நீங்கள் கருவாக எழுதியிருக்கீங்க. படங்கள் புது படங்கள் புது படம்லாம் பண்ணியிருக்கீங்க, நிறைய சீரியலும் பண்ணியிருக்கீங்க. நானும் உங்களோட ஒரு 30 மேலே எபிசோட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ வர நடிகரைங்க வந்து வந்தவனும் நடிச்சிடணும், வந்தவனும் டைலாக் பேசணும். அதாவது அந்த காலத்தில் பழைய நடிகர்கள்லாம் வந்து எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், இது எல்லாருக்கும் தெரியும். ஐடி வெயிட்டு ஸ்பீச்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வந்தவங்க எத்தவங்க மேலே போய் நடிக்கிறாங்க. இது உங்களுடைய கருத்து? அதான் நான் முதல்ல சொன்னேன் சார். எப்படின்னா, நடிக்க வாய்ப்பு கேட்கும் போது முதல்ல பொறுமை வேணும். ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து அவங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா, நாம 1 வருஷமோ 2 வருஷமோ தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்றத ஒரு நிலைப்பாடு மனசுக்குள்ள வச்சுக்கணும். சைட் ஜாப் ஏதாவது ஒரு பார்த்துக்கணும் ஈவினிங்கில். அப்போ தான் ரொம்ப கஷ்டம். நான் வந்த பீரியட்லலாம் என்னன்னா ஒரு இதுவும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த ஸ்விக்கி அந்த ஜொமேட்டோ இதுதான் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போ இந்த அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் நிறைய இருக்கும். இப்போ அந்த மாதிரி அப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஒன்லி இந்த கேட்டரிங் மட்டும்தான் போகும் ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிறது. அதனால இப்போ வந்து நீங்கள் நடிப்பு அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. இப்போ வந்து நிறைய பார்ட் டைம் ஜாப் நிறைய இருக்குது. அதனால அவங்க தைரியமாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடலாம். பக்கத்தில் தான் கம்பெனியாக ஏறி ஃபோட்டோ கொடுத்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க வீடியோஸை கொடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுங்க சார், சின்ன கேரக்டர் கொடுங்க சார், நான் பண்ணி காட்டுறேன் சார், பிடிச்சிருந்தா எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார் கேட்கலாம். மற்ற நேரத்தில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜாப் தான் பண்ணிக்கலாம். அந்த வசதி இப்போ வந்து சூப்பராக இருக்குது. அப்போ ரொம்ப கஷ்டம். நாங்கள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு டைரக்டர் வீட்டு வாசலையே நின்று கிடப்போம். அவர் என்னைக்காவது அந்த 3 வருஷம் பொறுத்து தான் ஒரு ஆவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அப்படியெல்லாம் தேடி வந்தது தான் நாங்கள். இப்போ அப்படி இல்லை, திருமண பக்கமெல்லாம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதனால ஈஸியாக ஒரு ஜாப்பு. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட சுய திறமையை வளர்த்துக்கிட்டு இறங்கணும். சரி சார், அப்போது அந்த காலத்து பழைய நடிகர் பேசுகிற டைலாக்கும் ஸ்கிரிப்டுக்கும் அதுக்கும் இன்னைக்கு காலகட்டத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அப்போ வந்து அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா டைலாக் எல்லாம் முதல்ல கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய ஹீரோ அவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க அதெல்லாம் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அப்புறம் நடிப்பாங்க. அப்புறம் கூட நடிக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யார் யார் இருக்குது அவங்களுக்கு நல்லா வெல் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா தான் நடிகர்கிட்ட கொண்டு போய் நிறுத்துவாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி நைட்டு, அதுவும் இப்போ ஷூட்டிங்னா இப்போ தான் பேப்பரே வருது. நிறைய சீரியலில் பார்த்தீங்கன்னாக்கா டைலாக் பேப்பரே அப்போ தான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வராங்க. அதனால் டைமிங் இல்லை. அவங்க சொல்கிறது அப்படியே ப்ராம்ப்டிங்கில் கேட்டு வாங்கி அடிச்சுட்டு போயிடணும். வேறு வழியே இல்லை. அந்த திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கணும். ப்ராம்ப்டிங்னாக்கா அவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்ல கேட்டு கேட்டு உங்களுடைய எஃபெக்ட் அதில் போட்டு நீங்கள் உங்கள் மாடுலேஷனில் அதை டெலிவரி பண்ணிடணும். இது பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு சீரியலில் ஈஸியாக வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த காலத்தில் நடிக்கிறது கஷ்டமா இல்லை இந்த காலத்தில் நடிக்கிறது கஷ்டமா? அந்த காலத்தில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எப்படின்னா பெரிய பெரிய லெஜெண்ட் எல்லாம் இல்லை, எம்ஜிஆர் சிவாஜி இவங்க கூட எல்லாம் நின்னாவே நமக்கு அதுந்துடும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அது இல்லாமல் அப்போ வந்து ஃபிலிம் ரோல் வந்து ஒரு ரோல் இவ்வளோ காஸ்ட் உங்களுக்கே தெரியும், பயங்கர காஸ்ட் அது. ஆனால் 1 மோர் படத்துலாம் வேலையே கிடையாது. அப்போ நல்லா தரவாக மக்கப் பண்ணி நிறைய ட்ரையல் பார்த்து கரெக்டாக ஷாட்டில் நடிச்சிங்கன்னா ஒரே ஷாட் தான். மிஞ்சி போனால் 2வது ஷாட் எடுப்பாங்க யாராவது தப்பு பண்ண அவ்வளோதான் தவிர. இப்போ அப்படி கிடையாது, எல்லாம் டிஜிட்டல் வந்துருச்சு. நீங்கள் 10 1 மோர் படம் கூட கவலையே கிடையாது. டெலிட் பண்ணிட்ட 1 மோர் படமான்னு போய்க்கலாம். அதனால இப்போ வந்து ரொம்ப ஈஸி நடிக்கிறது. தப்பு பண்ணாலே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அடுத்த டைப்பில் பண்ணிக்கலாம். இப்போது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்னென்னா, அப்போலாம் தப்பு பண்ணால் திருத்துறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்ததுனால நடிக்கிறது ஈஸின்னு சொல்கிறீங்க. நாம ரொம்ப ஈஸி சார். இப்போ நடிக்கிறது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சொல்லப்போனால் இந்த சென்னை சிட்டியில் மட்டும்தான் இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. முன்னாடி எல்லாம் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும், சினிமா கம்பெனியெல்லாம். இப்போ அப்படி இல்லை. திருச்சி, மதுரை, கோவை, திண்டுக்கல்ல எல்லா ஊர்லேயும் தனித்தனி ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பிச்சு அவங்களே அங்கே படம் எடுத்து அவங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கிற தேட்டரை ரிலீஸ் பண்ணி அப்படி போயிட்டு இருக்காங்க. ஓகே சார், நீங்கள் இந்த பிஸியான நேரத்தில் எங்களுக்கு டைமை ஒதுக்கி கொடுத்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு JK தொடர் சார்பில் உங்களுக்கு நன்றி.